இதாங்க பசங்களா, இதில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸுமே இருக்கு. பர்கர், பிஸாலாம். எனக்கு கூட பசிச்சிருந்துச்சு. கரெக்டான நேரத்துக்கு அப்பா வந்து தந்துட்டாரு. வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். சரி வரீங்களா? நம்மளும் ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம். நம்ம ஏன் பேசாம கிரிக்கெட் விளையாடக்கூடாது? நல்லா இருக்கும்ல. நம்மலாம் பெரியவங்களாச்சே, நம்ம விளையாடினா எல்லாரும் பார்த்து சிரிக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டாங்கங்க. அப்போ விராட் கோலி, டோனி எல்லாம் எப்படி விளையாடுறாங்க? அவங்களும் பெரியவங்க தானே, அவங்களும் விளையாடுறாங்க தானே. விளையாட்டுக்கு வயசு முக்கியம் இல்லை. வாங்க விளையாடலாம். நீங்கள் சொன்னதும் சரிதான், வாங்க விளையாடலாம். நான் வந்து பேட்டிங் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, அண்ட் நீங்கள் வந்து கீப்பிங் பாருங்கள், அண்ட் நீங்கள் பவுல் போடுங்க. ஓகேவா? சரி, நான் கீப்பிங் பண்ணுறேன். அப்படின்னா சரி, நான் பவுலிங் பண்ணுறேன். இதோ பாலை போடுறேன். இதோ அடிச்சிட்டேன். அச்சோ, பால் பக்கத்து வீட்டில் போயிருச்சு. என்ன பண்ணுறது? அட என்னாச்சுங்க? பால் தானே போச்சு, அதுக்கு ஏன் அப்படி பயப்படுறீங்க? வாங்க காம்பவுண்டில் போய் பாலை எடுத்துன்னு வந்துடலாம். அவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் வீட்டில் ஏதாவது பால் தெரியாமல் போயிடுச்சுன்னா அவளை தான் பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி என் பையனும் இதே மாதிரி தெரியாமல் அடிச்சிட்டான். சரி, சின்ன பையனை எதுக்கு அனுப்பணும்னு சொல்லி நான் போனால் என்ன ஏன் அந்த ஆளை அடிக்க வராரு. இதனால தான் இப்போ பயப்படுறேன். இப்போ எப்படி போய் அந்த பால் எடுக்கிறது? எனக்கு இன்னும் கிரிக்கெட் விளையாடணுன்னு ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பால்லையே போயிடுச்சு வேறு. என்ன பண்ணுறது? அதுதான் வீட்டில் இருந்த ஒரே பாலு. நீங்கள் சொன்னதை நானும் கேட்டேன். ரொம்ப பயங்கரமான ஆளாக தான் இருப்பார் போல். அப்போ எப்படி தான் எடுக்கிறது? அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாதே. நான் என்ன பண்ணுறது இப்போ? சரி, அட்லீஸ்ட் அவருக்கு என்ன பிடிக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் அவருக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். பேசாமல் நம்ம வீட்டில் இருக்க பூக்களெல்லாம் பறிச்சுன்னு போய் அவருக்கு தரலாமா? நல்ல யோசனை. நீங்களே யோசனை தந்துட்டீங்க. என்ன சோகம்? வாங்க பூக்களெல்லாம் பறித்து நம்ம அவருக்கு பரிசாக தருவோம். அதை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்ம இதை கேட்போம். அப்போ அவர் தந்துடுவார். சரி வாங்க நம்ம போகலாம். இதோ அங்கே பாருங்க, எவ்வளோ நிறைய பூ. வெள்ளை கலரில் அழகாக இருக்குது. கொஞ்சம் ரோஸும் இருக்குது. வாங்க எல்லாத்தையும் பறிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது போதான்னு நினைக்கிறேன். நம்ம கையில் நிறைய பூக்கள் இருக்குது. வாங்க போகலாம். எனக்கு என்ன விளையாடுதுன்னு தெரில, ஆனால் ஒரு யோசனை இருக்குது. நம்ம ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லலாம். அதில்